தெரிந்ததா? நீங்க தான் கிருஷ்ணனா? ஆம். கடவுளா? ஆதி நாராயணன். நாராயணனா? ஆம். என்ன கேட்கின்றார்? நினைக்கிற நாராயணன் பஞ்சாயத்து பாண்டவ தூதர் அக்னி மனோதன் நீராவினோதன் ஆதி மத்தியாவதர் கீதம் துளசி மதோதரன் அரகரன் முரரி கிருஷ்ணாகரி அம்புஜராகரி அச்சுதன் சச்சுதன் பஞ்சாயுதன் பாண்டபூதன் இப்படி கடவுளாய் காட்சியளிக்கக்கூடியவர். என் பெயரே பரமாத்மா என்கின்ற பரம்பொருள் பரந்தாமன். எம்பெருமான் மாயவனா? கிருஷ்ணனா? வெங்கடாஜலபதியா? சுவாமி என்னப்பா ஒரு கொட்ட மாயவன் நீங்களா? உலகளந்த மாயவன். பவளவாயி பவளவாயன் கமல கண்ணன் ஸ்ரீமன் இருக்கிற நாராயணே ஸ்ரீமன் நாராயணன். ஆகையே இந்த பிரபஞ்சத்தில் கிருஷ்ண பக்தங்க பெருமாள் பக்தங்க பெருமாள் பக்தா ஒரே ஒரு துதி பாடி அந்த கருட வாகனம் ஏறிவா முருகாரியே ஆட்டையறுத்து மாட்டையறுத்து ஈரடெடுத்து பருவம் செய்து தேவர்களுக்கு அமிர்தளித்தாய் அந்த கருட வாகனம் ஏறிவா முருகாரியே. பாட்டும் அப்பேற்பட்ட இந்த பகவான் நான் எப்படி பிறந்தேன் உரைக்கட்டுமா? எந்தளவாதியிலே
என் பேரோ ருக்மணி. பேர் ருக்மணி. பேரோ பாமா. பாமா. இருந்தாலும் விஷயமாக மொக்கா கூப்பிட்டா எங்க அக்கா மொக்கா ஆதிலட்சுமி. ஆமா போய் பாக்கலாமா? சம்பளம் தக்கமா உங்களுக்கு கொண்டு போவீங்களா? போடுறீங்களா? அன்னைக்கா நாங்க 10,000 பணம் வாங்கி விட்டீங்களா? ஐயோ அக்கா சாமி அடியே திருவடி மல்லிகை முல்லிகை என்று சொல்லக்கூடிய நறுமலர்களை கொண்டு வந்து பெருமலனால் பாதம் கழுவி பட்டு பீடாமரத்தான் தங்கள் பாதம் துடைத்து இந்த பாமா ருக்மணி லட்சுமி ஆகியோர்கள் தங்கள் பாதம் சுவாமி அடிய லட்சுமி பாமா சாமி இருந்தாலும் யோகா விஷயமாக எங்களை அழைத்து என்ன காரணம்? அப்படியா? நான் போவேணும் தேவி சாமி கண்ணே சாமி அண்ணா என்ன அழைத்தவனி சேடி அண்ணா 6 மணிக்குள்ள முடிஞ்சாங்க. எதுக்காக எங்களை அழைத்தீர்கள் சுவாமி? யாதோ ஒரு சத்தபடி யாருக்குள்ள கேட்குதடி தங்கா கணப்பாண்டின மேல் பள்ளி கொண்ட பரந்தாமா ஜனாதருக்கு மை தூணாரே அஞ்சாத பக்தர்களை ஆதரிக்கு இந்த மயா
பகவானின் பாதத்தை விடப்படியா ஆனால் ஒன்று தங்கா வெள்ளிங்கிரியை தாண்டிட்டு என்னை காண வந்திருக்கிறேன். கண்கள் கலக்கி இருக்கிறது, முகம் தோர்த்திருக்கிறது, ஏதோ ஒரு கவலைக்குள்ளாக்கி என்னை நாடி வந்தது போல் தெரிகிறதே. அரண்மனையிலே அந்நேரம் வேலையில ஒன்னு அடக்கி வைங்க. நீ என்னப்பா இப்படி உங்களுக்குள்ள என்னப்பா தங்கச்சி கையை தங்கச்சி கிட்ட கையை அடிக்கடிக்கு போதுமே கொலை மூடுறீ. எப்படிமா இந்த கஞ்சாத்திரிய கையை வைக்கிறது விட்ட என்ன சொல்றீங்க? முன்னாடியே கை வச்சு காட்டுறமா? என்ன நீ கை நீட்டு பேசுற? நீ உனக்கு எப்ப எழுதுமா என் மச்சனை கைய விடுறான்? தினமும் அவருக்கு வேலை செய்ய கேடு கட்டவளே, என்று மதிய வந்தவளே, என்று மானம் சேர்ந்தவளே, கொஞ்சமாவது உங்க அண்ணனாகிய இந்த சிவனுக்கு இருக்கிறதா? கையை வைக்கலாமா? வைக்கிற மாதிரி தான் இருக்கணும். கையை விடுதங்க. கைய விடுறான்னு சொல்லி இவன் சொல்றாள இருந்தா இன்னைக்கு வேற அதுக்குள்ள எதுக்கு எடுத்தாலும் அதையே காட்டி காட்டி கையா மாமனாகிய சிவபெருமான் செய்யக்கூடிய வேலையை நீ கண்ணால பார்த்து கொண்டு இருக்கிறது நியாயமா? அவருக்கே முகம் வீங்கிட்டு ஒரு பொல்லாத அசுரனாகப்பட்டவன் அவன் நீங்கள் வந்து சிலை வைத்து விட்டான். அவன் யாரம்மா எப்பேற்பட்டவன்? பிரம்மனிடத்திலே வரத்தை வாங்கிய இதுதான் வேலையா? என்ன சொல்கிறீர்கள்? இவர்கள் சொல்வது அனைத்துமே உண்மையா? உண்மைதான். அப்படி என்றால் அரக்கனின் பெயர் மகிஷாசுரன். சாகாத வரம், வேகாத உடல், அழியாத செல்வம், இப்படி வரத்தை வாங்கிவிட்டான். இங்கேயும் வந்து கொண்டே இருக்கிறான். உண்மை உண்மைத்தான் ஐயா. சரி, போனதெல்லாம் நடந்ததெல்லாம் இருக்கட்டும். வாம்மா, நான் சொல்றது என்ன தெரியுமா? நடப்பதை மட்டுமே நாம நினைக்க வேண்டுமா தவிர நடந்ததை மறந்து விடணும். உண்மை. ஓஹோ, கிட்டுங்க சரியா தங்கச்சி கொடுறாங்க. இதுங்க எதிரோடு கூட வருவாங்க. நமக்கு எங்க போச்சு? ஒவ்வொரு தேவர்கள் படைத்தல், காத்தல், அழித்தல் சொல்லக்கூடிய 3 தேவர்களே பிரம்மன் படைக்கும் பொறுப்பு, உயிர் கொடுத்து உணவளிக்கும் பொறுப்பு எனக்கு, அழிக்கும் பொறுப்பு உனக்கு. எப்படியாவது அவனை கொள்ளணும். எல்லாம் யாம் அறிவேன். எப்படி என்று கேள். மகிஷாசுரனுடைய தங்கை மகிழ்ச்சி என்பவள், அவளும் ஒரு தெய்வ கன்னியாக இருந்தாள். அழகு வாய்ந்தவள். அதாவது மிருக முனிவர் என்கின்ற அகந்த முனிவருடைய சாபத்தினால் எருமை தலையும் எருமை முகமோ மனித உடலும் சாபம் பெற்றுவிட்டால் யார்? மகிழ்ச்சி. ஆனா அந்த மகிழ்ச்சியுடைய கவலையை தீர்க்க படையெடுத்தால் மகிஷாசூரன் மூர்க்க நலத்தோடு இருந்து விட்டால் மட்டுமே போதாது, அறிவுக்கு சத்ரு. ஆத்திரம் தானே? ஆத்திரம் கொள்ளாமலுக்கு என் மகனாகிய பிரம்மாவை பார்த்து வரமாக கேட்டான். உண்மைதான். கேட்ட வரத்தை கொடுத்து விட்டேன். இல்லை என்று மறுக்காமல் கொடுக்கிறதான உன்னுடைய வேலை. இப்படி பண்ற வரங்கள் இருக்கு. அது மட்டுமல்லாம அந்த மகிழ்ச்சியுடைய வேதனை பொறுப்பெடுத்த அந்த மகிஷாசுரனாகப்பட்ட உடற்பிறந்த சகோதரன் மகனாகிய பிரம்மாவிடம் வரம் கேட்டு அந்த வரத்தை பெற்றுத்தான் சகல தேவர்களையும் சிறைபிடித்திருக்கின்றான். முனிவர்களையும் தேவர்களையும் இருக்க விடக்கூடாது, தனக்கு அடிமைக்குள் செய்து தங்கையை மகிழ்ச்சிப்படுத்தான். அப்படி ஒரே மனப்பானைக்காக தான் இப்படி செய்து விட்டான். அதனால் இதற்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? அவன் கேட்ட வரம் எந்த சாகாத வரம், வேகாத உடல், எந்த ஆண்கள் கையாலையும் தெய்வலோகத்தில் பிறந்த தேவர்கள் ஆணாயிருந்தாலும் சரி, பெண்ணாயிருந்தாலும் சரி, ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் அவர்களால் அவனுக்கு அழிவு நேரக்கூடாது என்று சாபம் பெற்று விட்டார். அப்படி வரம் பெற்ற பிறகுதான் இவ்வளவு சிரமங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறான். தங்கா, இப்ப நான் படியலுக்கு போகணும். உண்மையை சொல்லட்டுமா? உன்னுடைய கணவனிடம் இதுவரை நீ மறைத்திருந்ததை சொல்லுங்க. உன்னுடைய மறுஜென்ம பூலோகத்திலே பல வருட காலமாக
நடந்து ஓஹோ அதாவது தவிழ்ந்து கொண்டு இருந்த குழந்தை குழந்தை சக்தியுடைய அம்சையால் பூலகத்தில் ஏற்கனவே பிறந்து அது தவழ்ந்து இப்போ நடந்து ஆம் வாயை பேசி இந்த அகிலத்தை நன்றாக அறிந்து புரிந்து கொண்டு விட்டார். அந்த பெண்ணாகப்பட்ட அந்த தெய்வத்தை நாம் இந்த தெய்வலோகத்தில் இருந்து இருக்க வரையும் தான் அந்த அரக்கனால் நமக்கு ஆபத்து. உடனடியாக பூலகம் செல்வோம், மக்களோடு மக்களாக கூடுவோம். கூடிய கூட்டத்தில் நம்மை கண்டுபிடிக்க முடியாதவனால நான் முதலில் பூலகத்திலே உன்னுடைய அம்சையால் பிறந்தால் அல்லவா இந்த சக்தி அம்சையால் பிறந்த குழந்தை பெண்ணாக இருக்கிறது. அங்கு போய் சந்திப்போம். புறப்படுவோம். புறப்படுவோம்.